உண்மை பாருங்கள். இது இருக்கிறது வந்து பிரீத்தியோட வெர்ஷன் ஆஃப் பெங்களூர். ஆமா, இதெல்லாம் புடவை தான் நினைக்கிறேன். இதெல்லாம் நான் வாங்கி கொடுக்கணும்னு நினைக்கிறேன். வேண்டாம், அவங்க அம்மா கொடுத்தாங்க. எல்லாமே வேஸ்ட் தான், வேஸ்ட் புடவை தான். இதெல்லாம் ஃப்ராக் தைக்கிறதுக்காக எடுத்து வச்சேன். அதுக்கப்புறம் நான் ஃப்ராக் தவளை போடுறதுக்காண்டியா இருக்கிற ஃப்ராக் போட்டா கொடுத்துருங்க யாராவது. ஓகே, நம்ம க்ளீன் பண்ணிட்டு இருக்கோம். கொஞ்சம் கொஞ்சமா இந்த ரூமை க்ளீன் பண்ணா எல்லாத்தையும் எவ்வளோ தூக்கி போட போறோம்னு பார்க்கலாம். ஸோ க்ளீனிங் டைம் பாருங்க எப்படி இருக்கு திங்ஸ். இவ்வளோ திங்ஸ், ஒரு ரூம் ஃபுல்லா இருக்கு. இது எல்லாத்தையுமே வேண்டாதெல்லாம் எடுத்து தூக்கி போட்டு எல்லாம் டொனேஷன். தயவு செஞ்சு வேண்டாம், தூக்கி போடுங்க. ஐயோ, ஸோ எல்லாம் பண்ணிட்டு இருக்கோம். பாப்போம் இந்த ரூம் எப்போ க்ளீன் ஆகுது. ஸோ பேபி ஆண்டி க்ளீன் பண்ணிட்டு இருக்காங்க. அவங்க தான் க்ளீனிங் ஸ்பெஷலிஸ்ட். எல்லா வேலையிலையும் அவங்க ஸ்பெஷலிஸ்ட் தான். செம்மையாக எனர்ஜெட்டிக்காக வேலை பார்ப்பாங்க இந்த ஏஜ்லேயும். ஸோ அவங்கனால தான் இது, அவங்க புண்ணியத்தில் தான் இவ்வளோ வருஷமாக ஹோர்டிங் பண்ண இந்த ரூமு க்ளீன் ஆகுது கொஞ்சம் கொஞ்சமாக. கண்டிப்பாக இது வந்து இன்னையோட முடியாது. இன்னொரு 1 வீக் மேலேயாவது ஆகும். டெய்லி பண்ணால் நான் சொல்கிறது. ஸோ 1 வீக் மேலேயாவது ஆகும். ஸோ டீலாம் போட்டு கொடுத்ததுனால நானும் பேபி ஆண்டியும் அருண் பாபு புண்ணியத்தில் நல்லா டீ குடிச்சிட்டு பாட்டு கேட்டுகிட்டே ஒர்க் பண்ணிகிட்டு இருந்தோம். எல்லா திங்ஸ் தேவையில்லாததெல்லாம் வெளில எடுத்து வச்சாச்சு. ஸோ ஏதோ ஓரளவுக்கு பண்ணியிருக்கோம். பாருங்கள் எப்படி இருந்த ரூமு, ஃபுல்லாக திங்ஸாக இருந்த ரூமு இப்போ கொஞ்சம் இடம் தெரிகிற மாதிரி, கண்ணுக்கு தெரிகிற மாதிரி வச்சுருக்கோம். இது வெளில இருக்கிறதெல்லாம் நாளைக்கு அதுலேருந்து கொஞ்சம் ஃபில்ட்ரிங் ப்ராசஸ் நடக்கும். நம்ம கருப்பு கலர் கவரில் இருக்கிறதெல்லாம் தேவையில்லாதது. ஸோ அதெல்லாமே நம்ம டொனேஷன் பண்ணிவிடுவோம். இந்த மாதிரி அட்டைப்பெட்டிகள்லாம் நிறையா இருக்குது. இது எல்லாத்தையுமே தூக்கி போட வேண்டியது தான். அண்ட் அங்கே இன்னும் நிறைய திங்ஸ்லாம் இருக்குல்ல, இது எல்லாத்தையும் நாளைக்கு ஃபில்டர் பண்ணுவோம். மோஸ்ட்டாக ட்ரெஸ்ஸஸ்லாம் இருக்கும் நிறையா. அப்புறம் இந்த மாதிரி திங்ஸில் லைக் ட்ரிபிள் ஃபில்ட்ரிங் ப்ராசஸ் போகும்னு நினைக்கிறேன். ஸோ தட்ஸ் அபவுட் இட். ஸோ இப்போது வந்து எல்லாம் முடிச்சாச்சு. ஸோ டைம் என்னென்னு பார்க்குறீங்களா? 1:45 ரேஞ்ச் ஆகுது. ஸோ இந்த ஆர்கனைசிங் வீடியோஸ் இன்னும் நிறையா வந்துட்டுருக்கு நம்ம சேனலில். ஸ்டே டியூன் டு கதம் கதம். இதுவே ஆரம்பம். பாய்.